இந்த கீ உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா உங்க கிரஷ் உங்களுக்கு தான். ஒரு கதை வழியா இந்த கீயை நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். நீங்க ஒரு பர்சன், உங்களுக்கு வந்து லேண்ட் வாங்கணும்னு ஆசை. இப்ப நான் ஒரு சேல்ஸ்மேன் வந்து ஒரு பிச் கொடுக்குறேன் காலில், ஓகேவா? போரூர் கிட்ட ஒரு பிளாட் இருக்கு சார், ஓகேவா? சரியான பிளாட், டிஎல்எஃப் கிட்ட இருக்கு, பக்கத்துல மெட்ரோ வேற வருது. இன்னும் 5 வருஷத்துல 10 மடங்கு ப்ராஃபிட் வரும் உங்களுக்கு. விட்டாங்க, தயவுசெய்து ஃபர்ஸ்ட் வாங்கிருங்க. இப்ப இன்னொரு பர்சன் உங்களுக்கு பிச்சு கொடுக்குறாங்க, சார் மதுரவாயில் கிட்ட ஒரு பிளாட் இருக்கு, நல்ல பிளாட்டு தான், ஓகே, நீங்க வந்து வாங்கலாம், ஓகேவா? பின்னாடி வந்து உங்களுக்கு ரிசல்ட் இருக்கும், சரியா? அப்படிங்கிறாங்க. இப்ப இந்த 2 பேர் சொன்ன இடத்த நீங்க வாங்கணும்னா நீங்க எதை சூஸ் பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் சொன்ன பர்சன் தான் சூஸ் பண்ணுவீங்க. ஏன்? பிகாஸ் அவர் கான்பிடண்டா பேசார். சரி, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்ப ஃபர்ஸ்ட் பர்சன், இப்ப நான் உங்களை ஏமாத்தன்னு நினைச்சிருந்தேன் அப்படின்னா ஒரு மொக்க இடத்தையும் கான்பிடண்டா பேசா நீங்க வாங்கி இருந்திருப்பீங்க. இப்ப அது அந்த பர்சனோட பாயிண்ட் ஆஃப் வியூல பாருங்களேன். அந்த பிளாட் வந்து நல்ல பிளாட்டா இருந்தா கூட அவர் பேச தெரியாம கான்பிடண்டா எல்லாம் பேசினா என்ன ஆகும்? வாங்கியிருப்பீங்களா? கண்டிப்பா வாங்கியிருக்க மாட்டீங்க. ஸோ புரியுதா உங்களுக்கு? இந்த கான்ஃபிடன்ட் உங்ககிட்ட இல்லாதனாலதான் தப்பான பசங்க எல்லாம் கான்ஃபிடண்டா பேசி பொண்ணுல சீட் பண்ணி ஏமாத்துறாங்க. கரெக்டான நல்ல பசங்க நீங்க எல்லாம் கான்ஃபிடண்டே இல்லாம தான் தோத்துக்கிட்டே இருக்கீங்க, ஏமாந்துட்டே இருக்கீங்க. ஸோ கான்ஃபிடண்டா பொண்ணுகிட்ட பேசுங்க. உங்க கிரஷ் உங்களுக்கு தான்.